ஹாய் கைஸ், கடைசியா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 நாளைக்கு மேல ஆகுது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆ பெரிய கேப்பு. ஸோ அதற்கப்புறம் வந்து ஒரு வீடியோ வந்து நான் இப்போ போடுறேன். ஸோ ஒரு சில ரீசன் இருக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு. நான் கம்ப்ளீட்டா வந்து அத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபேண்டசி கேம்ஸ் விளையாடுறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, இப்போதைக்கு ஒரு சில ஆப்ஸ் வந்து லீகலா சேஃபான ஆப்ஸ் வந்து ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அதோட லிங்க் எல்லாம் நான் குடுக்குறேன் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த T20 வேர்ல்டு கப்பெல்லாம் வந்து அந்த ஆப்ல தான் விளையாண்டுட்டு இருந்தோம். நான் உங்களுக்கு அதை பத்தின அதில் டீம் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த பத்தி அப்டேட்டு அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் நார்மல் ஃபேண்டசி கேம்ஸ். பட் இது வந்து ஷாப்பிங் ஆப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி டெலகிராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான விஷயம் வந்து ஒரு சில இந்த மாதிரி சேஃப் இல்லாத ஆப்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பணத்தை லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய மெசேஜ் வந்து டெலகிராம் சேனலில் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை பற்றி ரொம்ப நாளாகவே இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஒரு சில பேர் தமிழில் இந்த ஆப்பை பற்றி சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து சேஃப் இல்லை, விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய யூசர்ஸுக்கும் நம்ம ஒரு சொல்லிடுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த ஆன்லைன் கேமிங் கேஸ் போயிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். அதுக்கான ஹியரிங் டேட் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட அப்டேட்டும் ஒரு சில பேர் இன்னைக்கு கேட்டிருந்ததுனால ஸோ இதையும் வீடியோலேயே மென்ஷன் பண்ணி நம்ம வீடியோலேயே சொல்லிடலாம். நம்மளுடைய தாட் என்ன, ஸோ இப்போ ஐபிஎல் வேற வரப்போகுது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கும், வருமா கேம்ஸ் எல்லாம் இனி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் மொத்தமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்த வீடியோ எப்போ வரும் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ஐபிஎல்ல மேட்சஸ் கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். சப்போஸ் பண்ண முடியல அப்படின்னா டெலகிராம் சேனல் நீங்கள் பெட்டர் அப்டேட் கிடைக்கிறதுக்கு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அங்கே பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி போட்டு போயிடுவேன். பட் இங்கே வீடியோவாக மேக் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம், டைம் ஆகுது. அதனால வந்து நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் பெட்டர் அப்டேட்டுக்கு நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. சேஃபாக நீங்கள் வந்து கொஞ்சம் கேம்ஸ் விளையாடணும், ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸ் லிங்க் கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம டெலகிராம் சேனல் பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை விகே டீம்ஸ்னு டைப் பண்ணி கூட நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம 3 முக்கியமான விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆன்லைன் கேமிங் கேஸ் பற்றி, அதோட ஹியரிங் பெருசாக ஒன்றும் இல்லை, அதை பற்றி நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பேன் பண்ணும்பொழுது இது வந்து பெரிய இண்டஸ்ட்ரி, பயங்கரமாக வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்கக்கூடியது, கோடிக்கணக்கில் வந்து பணம் வந்து புழங்குது. ஸோ அதனால் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் பேன் பண்ண மாட்டாங்க, பேன் பண்ணாலும் உடனே ஃபைட் பண்ணி திரும்ப வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்மளே வந்து நிறைய பேசியிருக்கோம், எல்லாம் நடந்திருக்கு. பட் அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக போய் அடுத்த வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ கூட பெரிய ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஹோப் இருந்தது ஐபிஎலுக்கு. அப்போ ஐபிஎல்காண்டி வந்து வந்துடும், ஐபிஎல் வரப்போகுது. ஸோ அப்போ வந்து நிறைய பெரிய அளவில் வந்து நிறைய பேர் ஃபேண்டசி கேம்ஸ் நோக்கி போவாங்க. ஸோ கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். பட் இன்னைக்கு ஹியரிங்குமே வந்து கேஸ் வந்து எடுத்துக்கல. அண்ட் ஃபர்தராக நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லலை. அண்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆப்ஸ் எல்லாம் திரும்பி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வந்தாலுமே வந்து 40% ஜிஎஸ்டி ப்ளஸ் 30% டிடிஎஸ் அப்படிங்கிற கான்செப்டில் வரும்பொழுது அந்த ஃபீல்டு நிற்கிறதுக்கான இடமே இல்லை, இந்த ஃபீல்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்தாலுமே வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்டில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று அந்த மாதிரி தான் வரமே தவிர இப்போ நம்ம ஆல்ரெடி விளையாண்டுட்டு இருந்த மெத்தடில் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 40% ஜிஎஸ்டி வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணும்பொழுது யாருமே வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 600 ரூபாய் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் கேம் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகும். அண்ட் அகைன் நீங்கள் ஏதாச்சும் வின் பண்ணி ப்ராஃபிட் பார்த்து அதை விட்ரா பண்ணும்பொழுதும் 30% போயிடும். அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது மோஸ்ட்லி யாருமே அதை விரும்ப மாட்டாங்க, விரும்பி விளையாட மாட்டாங்க. ஸோ அதனாலே வந்து கேமிங் ஆப்ஸ் எல்லாம் திரும்ப வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அண்ட் 2வது முக்கியமான விஷயம், மெயினாக வந்து இந்த வீடியோ நான் வந்து போடணும் அப்படிங்கிறதுக்கான ரீசனே இந்த மாதிரியான ஆப்ஸ் தான். ஸோ Dream11 ஒன்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. பேன் மீன்ஸ் கேஷ் கான்டெஸ்ட் இனிமேல் விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய Dream11 2.0 3.0 4.0ன்னு எக்கச்சக்க ஃபேக் ஆப்ஸ் அதோட ரிலேட்டடாக வந்துட்டே இருக்கு. ஸோ இதில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 100 பேர் விளையாடுறாங்கன்னா அது வின் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. 100 பேர் விளையாடுறாங்கன்னா அதில் வந்து ஒரு 50 பேர் கூட காசு வந்து வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. டெய்லி மினிமம் ஒரு ஆளாவது வந்து
மெசேஜ் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி பணம் வந்து நான் விட்ரா பண்ணேன், காசு வரல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஸில் மோஸ்ட்லி விளையாடாதீங்க அப்படிங்கிறது நான் நிறைய முறை நான் டெலகிராம் சேனலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ப்ரூஃபோட என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஸில் விளையாடுறதுனால ஃபேஸ் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தவங்களும் அப்படிங்கிறத நான் வந்து ப்ரூஃபோட எடுத்து என் சேனலில் நான் போட்டிருக்கேன். டெலகிராம் சேனலில் என்னென்ன பிரச்சனை, பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து பிளாக் ஆகிற அளவுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க யூசர்ஸ். அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு, அதோட ப்ரூஃப் எல்லாமே நான் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் முன்னாடி. ஸோ அதற்கப்புறம் யாரும் விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் யாரும் அதை வந்து கண்டினியூ பண்ணலை, விட்டுட்டேன் அப்படியே. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இதை பற்றி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஆப்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ட்ரீம்11ஓட அஃபிஷியல் இதுலேயே வர்றதுனால நிறைய பேர் வந்து ஓகே ட்ரீம்11லே ஆப்லேயே வருது. ஏன்னா ட்ரீம்11 வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாடலுக்கு மாற்றிட்டாங்க. அதில் விளம்பரம் மூலியமாக அவங்க ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மானிட்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆப்பை. அதனால வந்து அவங்களுக்கு வந்து விளம்பரம் மூலமாக காசு வருது. நம்ம வந்து அதில் விளையாண்டு வின் பண்ணுறது மூலம் நமக்கு காசு அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இருக்குது. பட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ட்ரீம்11 வந்து பிளேஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான ஆப்போட அட்வர்டைஸ்மெண்ட்டும் வருது. ஸோ வரும்பொழுது ட்ரீம்11லேயே வருது. அப்போ இது வந்து உண்மையிலேயே ட்ரீம்11க்கும் இந்த ஆப்புக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க நம்பி வந்து விளையாண்டுறாங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஸில் வந்து விளையாடாதீங்க. ஒரு சேஃப்டிக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக்கு, நீங்கள் எந்த ஒரு ஆப்பில் வந்து டெபாசிட் பண்ணும் பொழுது சம்மந்தமே இல்லாத ஒரு தேர்ட் பர்சனுக்கு பணம் போகுது அப்படின்னா அந்த ஆப்பை உடனே ஸ்கிப் பண்ணிடுங்க, அதில் விளையாடாதீங்க. ஏன்னா அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் பர்சன் தான் பணத்தை ஆட் பண்ணுறதோ இல்லை விட்ராவல் கொடுக்குறதோ அதை பண்ணுறாங்க. ஸோ அந்த தேர்ட் பர்சன் நினச்சாங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து உங்களுக்கு கிடைக்காம பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் உங்கள் அமௌண்ட்டு தான் வந்து மாட்டிக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்ட் பர்சன் என்ன மாதிரியான அக்கௌண்ட்லேருந்து பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போடுறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. அதனால் வேறு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வந்து இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து ட்ரீம்11 வந்து அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டில் போட்டிருந்தது. ஸோ இதை ஆல்ரெடி நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்கள ட்ரீம்11 வந்து இன்ஸ்டாகிராம் அல்லது ட்விட்டர் இந்த மாதிரியான இதில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க கிளியராக. இதிலே நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி வந்து ட்ரீம்11 எங்களுடைய பேரில் வந்து நிறைய பேர் வந்து ஃபேக்காக வந்து ரன் பண்ணிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் அதை அனுப்ப கூட செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். இந்த மாதிரி நிறைய ஃப்ராட் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடக்குது. எங்களுடைய பிராண்ட் நேம் வச்சு ட்ரீம்11 2.0 இந்த மாதிரி வந்து நிறைய நடக்குது. ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து இதில் இருந்து தப்பிச்சுருங்க அப்படிங்கிறத வந்து அவங்களே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் நான் வந்து உங்களுக்கு 2 விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 3வது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டெலகிராம் சேனலில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஎல்லில் நம்ம என்ன மாதிரி பிளான் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் முடிஞ்சளவு ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சில ஆப்ஸில் இப்போதைக்கு விளையாடலாம். ஷாப்பிங் கிரெடிட் ஃப்ரீயாக உங்களுக்கு காயின்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வச்சு ப்ராடக்ட் வாங்கிக்கலாம், ஃபேண்டசி கேம்ஸ் ஆடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அது முடிஞ்சளவு அவங்க ப்ராப்பரான லீகலான பேமெண்ட் கேட்வேஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஸில் வந்து நம்ம வந்து விளையாடலாம். ஸோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் சொல்கிறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்ன மாதிரி இப்போதைக்கு என்ன இதில் இருக்கீங்க, நிறைய பேர் யாரெல்லாம் வந்து ட்ரீம்11 இன்னும் வரும் அப்படிங்கிற ஹோப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ஏதாவது ஆப்ஸில் விளையாண்டிங்கன்னா அது சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அது சேஃபாக இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சீசன் ஐபிஎல் நான் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். எவ்வளோ பேர் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க, முன்னாடியே நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கும். பட் ஸ்டில் வந்து நம்ம பார்க்குற வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது. பார்க்கலாம். முடியலை அப்படின்னா வழக்கம் போல் T20 வேர்ல்டு கப்புக்கு என்ன பண்ணமோ அதே மாதிரி டெலகிராம் சேனலில் சும்மா டீம் மட்டும் நம்ம கொடுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ப்ளே பண்ணுங்கள், ஃபன்னுக்காக ப்ளே பண்ணுறவங்க சும்மா ப்ளே பண்ணிக்கலாம். இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டு. அண்டு முடிஞ்சளவு இந்த மாதிரியான ஆப்ஸ்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.